உலக அரசியலையும் அலசுகிற ஒரு தன்மை தமிழ்நாட்டினுடைய மீடியாவுக்கு வேணும்னு நான் சொன்னேன். சரி, உலக அரசியலை பற்றி பேசிடுவோம். வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் அது இந்தியா மேலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் உங்கள் மதிப்பீடு என்ன? 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது உலகளவில் ஒன்றிய இஸ்லாம் அதனுடைய ஆரம்பமே நம்ம நாட்டில் தான் ஆரம்பிச்சது. கிலாஃபட் மூமெண்ட். அதன் மூலமாக நம்ம நாட்டில் பெரிய ஒரு இஸ்லாமிய அரசியல் சக்தி உருவாகி இந்த நாட்டை பிளந்தது. இப்போவும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவு ஊக்கம் கொடுக்கக்கூடியது உலக அளவிய இஸ்லாம். இன்றைக்கு உலக அளவிய இஸ்லாம் 2ஆக பிளந்திருக்கிறது. இந்த நெருப்பாக இருந்தது இல்லை, அதாவது வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வித்தியாசங்களை அதுக்கு ஒரு ஆயுதம் போல உருவாகிறதுக்கு அதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இந்த ஷியா சுன்னி டிவைட் சொல்கிறீங்களா? ஈரானுக்கும் ஷியா சுன்னி டிவைடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டிவைடாக மாறிடுது. ஏனென்றால் ஈரானுக்கு முதல்ல என்னாச்சு, 1970 இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். 1979 கொமேனி ஆட்சியை கைப்பற்றுகிறார். கைப்பற்றும் பொழுது அவர் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒழிக்கணும்னு சொல்கிறார். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். பிக் சட்டன். காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் பிஎல்ஓக்கும் பாலஸ்டைனை கொடுத்து பிஎல்ஓவை தன்னை கட்டுறாங்க, அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அதனால் இஸ்லாமினுடைய உக்கிரகம் குறையுது. அதாவது சுன்னி இஸ்லாமினுடைய உக்கிரகம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார், அந்த இஸ்லாமிக் லீடர்ஷிப் தன் கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த பொசிஷன் எடுக்கிறார். ஹமாஸை அமைத்தது அமெரிக்கா. ஹமாஸை அவங்க அமைக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் ஈரான் மூலமாக பிஎல்ஓவை பிஎல்ஓனுடைய சக்தியை குறைக்கணும். அமெரிக்கா எப்போவுமே இதை பண்ணுவாங்க. சிஐஏ மூலமாக இது நடந்தது. ஆனால் ஈரான் பிரிந்த பிறகு ஹமாஸ் ஈரான் கையில் வந்தது. அதனால தான் ஹமாஸை வச்சு ஹெஸ்போல்லாவை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக என்னாச்சு, கிட்டத்தட்ட இஸ்லாமுக்கு போராட வாதாட ஒரு பெரிய சக்தி ஈரான்கிற ஒரு நிலைமை வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, சுன்னி எக்ஸ்ட்ரீமிசம் வளர ஆரம்பிச்சுது. அல் கொய்தா, ஐஎஸ்ஐஎஸ், போகோ ஹராம், இது எல்லாம் அங்கே இஸ்லாமிக் சொசைட்டிஸை தகர்க்க ஆரம்பிச்சுது. இதனால என்னாச்சு, இந்த ஈரான்னால தான் இந்த ஹெஸ்போலா ஹமாஸ்னால தான் இந்த அமைப்புகள்லாம் உருவாச்சு. ஈரான் தான் பிரச்சனை அப்படின்னு இவங்க எல்லோரும் நினச்சாங்க. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல், அவன் ஆண்டுன்னு இருக்கான், நிறைய பணம் இருக்குது, பெரிய டெவலப்மெண்ட்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் இந்த மாதிரி துப்பாக்கியும் கத்தியும் எடுத்துன்னு சுற்றினா என்ன ஆகுதுங்கிறதுனால அவங்களுக்கு கவலை ஏற்பட்டது. ஈரானை எப்படி அடக்குவதுங்கிறது தான் அவங்களுக்கு முதல் பிரச்சனையாச்சு. இதில் சுன்னி ஷியா வித்தியாசங்கள் இருந்தால் கூட எப்படி இஸ்லாமுக்கு எதிராக எப்படி போகுதுங்கிற ஒரு கேள்விக்குறி. அதில் தான் முகமது பின் சல்மானுடைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்திருக்கிறது முக்கியம். சவுதி அரேபியாவில் அவர் சொல்லியிருக்காரு, இது நம்ம பழைய புராணங்கள்லாம் நம்ம பேச முடியாது, குரானில் இதில் இருக்கிறதெல்லாம் நாம் இந்த காலத்துக்கு ஏற்றபடி பேசணுங்கிற மாதிரி அதாவது எந்த நாட்டிலிருந்து வஹாபிசம் உருவான இடத்துல. ஆமாம், வஹாபிசத்தினுடைய சகோதரன் தான் நம்ம தேவ்பந்தி, அதிலிருந்து உருவானது தான் தப்லிகி. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் உருவானதுக்கு காரணம் வஹாபி இஸ்லாம் தான். அவங்களுக்கு சிந்தனையை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அதில் இந்த ஈரான் அவங்கள அடித்த உடனே அவங்க பாகிஸ்தான்கிட்ட சொல்கிறார் முகமது பின் சல்மான், நீ போய் ஈரான் அடி, உனக்கு எனக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது, என் பேரில் அடிச்சிருக்கதான் நீ அடிக்கணும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய அந்த குளோபல் இஸ்லாமிக் யூனிட்டி எது நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டை பிரித்து இன்று வரைக்கும் நம்ம நாட்டில் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்படுத்தாத ஒரு நிலைமையை உருவாக்கிறதோ அது அங்கே கலகலத்திருக்கிறது. இந்த போர் தியேட்டரை மாத்திரம் வைத்து பார்க்கக்கூடாது. இது எல்லாம் நடந்தது நியாயம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இதன் மூலமாக என்ன விளைவுகள், அந்த விளைவை பார்க்கும்போது உலகத்தில் விளைவுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய அடி. இது உலக இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய அடி. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலையை எடுத்துட்டாங்க. இதுவரையில் எடுக்கலை, இப்போ தான் முதல் தரமாக எடுத்திருக்காங்க. இதற்காக நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவோட கூட சேருவோம், அந்த நிலையை எடுத்திருக்காங்க. முன்னாடி மறைமுகமாக இருந்தாங்க, இன்னைக்கு நேரடியாக வெளியில் வந்துச்சு.
மறைமுகம் அப்படிங்கிறதுக்கும் நேர்முகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து சிலதை பண்ண முடியும், சிலதை பண்ண முடியாது. இன்றைக்கி எதையும் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவுட் ஆஃப் த ஓப்பன். இது ரொம்ப அவசியம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய சக்தி பயங்கரவாதத்தை எதிர்த்து முழுசாக பயன்படுத்தவில்லை என்றால் பயங்கரவாதத்தை அடக்க முடியாது. சார், ஒரு நாட்டு தலைவரை கொல்வது நார்மலைஸ் ஆவது அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஆர்டருக்கு நான் சொல்கிறேன் கேளு. இது சத்தாம் ஹுசேன் நடந்தது, அப்புறம் அந்த கடாஃபிக்கு கடாஃபிக்கு நடந்தது. இது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது அகில உலக அரசியலில் எப்போ வந்து உலகம் பூரா ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தலைவர், ஒரு சக்தி அமெரிக்கா உருவாக்கியிருக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கணும். அமெரிக்காவினுடைய தவறுகள், அமெரிக்கா எது செஞ்சது சரி, எது பண்ணது தவறுங்கிறத லிஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். என்ன ப்ரீசிடென்ட் செட் ஆகுது? நாளைக்கு புத்தின் வந்து ஜெலன்ஸ்கியை கொண்டுட முடியும் இல்லையா? ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு தலைவர் எப்படி கொண்டு எதிர்கட்சி தலைவரை கொண்டு இருக்கார் புத்தின்ங்கிறது ப்ரூவே ஆயிருக்கு. இப்போ எல்லா நாட்டிலையும் நடக்கிறது இது. ஆனால் சில நாட்டில் ரொம்ப வெளிப்படையாக நடக்கிறது, சில நாட்டில் நான் இதை நியாயப்படுத்த சர்வதேச சட்டத்தை நான் அதெல்லாம் இன்றைக்கு அந்த சர்வதேச சட்டம் எல்லாம் போயாச்சு. தர்ம நியாயங்கிறது அரசு, அதாவது கடந்த 5-6 ஆண்டுகளில் தர்ம நியாயம் அப்படிங்கிறது உலக அளவில் மறைந்து விட்டது. அந்தந்த நாட்டுக்கு எது லாபங்கிறத அந்தந்த நாடு, அன்னைக்கு இன்றைக்கு எது எனக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா நாடுகளும் நடந்து கொண்டு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட், சைனா ஃபர்ஸ்ட், ரஷ்யா ஃபர்ஸ்ட், இந்தியா மாத்திரம் நாங்கள் வி வில் ஆல் பி வித் அதர் சொல்ல முடியும். வசுதேவ குடும்பம்னு சொல்ல முடியும். நடக்காது. அதனால் இன்றைக்கு எல்லா நாடுகளும் அதை தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது, யார் கையை யார் பிடித்து கொள்வது, சமயத்துக்கு ஏற்றாற் போல அந்த நிலையில தான் எல்லா நாடுகளும் நம்ம கை முறுக்கப்படுதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே. இன்னைக்கு எங்க போச்சு உங்க ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி? ஈரான் கொண்டீங்க, இஸ்ரேல் கொண்டீங்க, இன்னைக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க. எதிர்கட்சிகள் எதை சொன்னா கூட இன்றைக்கு உலகத்துல நம்மால செய்கிற சில காரியத்தை அமெரிக்காவில் கூட செய்ய முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், நீ பெட்ரோல் வாங்காதங்கிறாங்க. ஃபெப்ரவரியில் பெட்ரோல் 20% நாம் ரஷ்யாவிலேருந்து அதிகமாக பெட்ரோல் இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிற டேட்டாவை மாத்திரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீ என்ன வேணால் பேசிக்கோ. அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவர் பேசுகிறதுக்கு பதில் பேசாது, காரியத்தில் காமி. அவர் பிரைம் மினிஸ்டர் 4 தடவை அழைக்கிறார், பேசுகிறதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். ஏன் என்று கேட்டால் அவர் சொன்னார், எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து பேசினவங்கள்ட்டலாம் இதுதான்ப்பா டீல் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நாம் அதில் எப்படி மாட்டிக்கிறது? அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டுடைய ஃபோனை எடுக்காதது அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உறுதி இருந்தால் அதை பண்ண முடியும். அதை மாற்றுங்க. பட் இன்னைக்கு டிக்டேட் பண்றாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அது இருக்கதான். அவங்க யார் எக்ஸெப்ஷன் கொடுக்கிறதுக்கு? இல்லை சார், அவங்க அப்படி இந்த தோற்றத்தை காமிச்சு இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் இப்படி பேசுங்கிறதால தானே அவங்க அதை பண்ணுறாங்க. நாம் அதாவது அவங்க அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வாங்க மாட்டேன்னு சொல்லி, நாம் அண்டர்டேக்கிங் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது பிரசிடென்ட் பேசுகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ்மேன் தான் பதில் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அமெரிக்காவில் பிரசிடென்ட் பேசுகிறதுக்கு பதில் பிரைம் மினிஸ்டர் பேசலை, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறார். அதே மாதிரி ஃபெப்ரவரியில் அதிகமாக பெட்ரோல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறமும். ஆமாம். பட் எதுக்கு இப்போ அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு தற்காலிகமாக அனுமதி கொடுத்துருக்கோம். அவங்க பண்ணுறாங்க அதை நான் சார் அவங்க பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவன் ஊரில் இருக்கவனுக்கு அவன் சொல்லி ஆகணும், நான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவர். ட்ரம்ப் சொன்ன பிறகும், ரஷ்யாலேருந்து இந்தியா வாங்க மாட்டாங்கன்னு சொன்ன பிறகும் கூட நம்ம பாலிசி மாறலை இல்லையே, நம்ம குறைச்சிக்கிட்டோமா? நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சம் வாங்குறோம். நமக்கு தேவை இருக்குது. வெனிசுவேலா ஆப்ஷன் நம்ம எந்த இடத்துல பெட்ரோல் நமக்கு குறைச்சலான விலை கிடைக்குதோ நம்ம நெகோஷியேட் பண்ணுறது. ரஷ்யா இந்த விலையை ஆஃப் பண்ணுறான், நீ என்ன விலை பண்ணுற, ஒரு $5 ஒரு நாள் கூட கொடுக்குறேன். ஆனால் அமெரிக்கா சொன்ன விலைக்கோ வெனிசுலா இன்னும் கேட்டால் ட்ரம்ப் வந்து வெனிசுலா ஆயில ரொம்ப குறைச்ச விலைக்கு கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறார் அவர். அதனால இது உலகத்தில் இது எல்லாமே பர்செப்ஷன் கேமாக இருக்குது. அதை வந்து நம்ம எதிர்கட்சிகள் இப்போது ஃபெப்ரவரியில் நாம் அதிகம் பெட்ரோல் வாங்கியிருக்கோங்கிறத ராகுல் காந்தி பேச போகிறாரோ? பேச மாட்டார். அவங்க அமெரிக்கா அரசாங்கம் என்ன சொல்லுது அது என்ன நார்மல். ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பேச போகிறாங்க. இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாத, ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லாத, ராகுல் காந்திக்கு பதில் சொல்லாத, எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லாத, காரியம் மாத்திரம் செய்து கொண்டிருப்பது மோடி. நம்ம ஈரானையும் நட்பாக வச்சுக்கிட்டோம், இஸ்ரேலையும் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமிலேருந்து
நம்ம செரிஷ்டு பிரின்சிபல்லேருந்து இல்லையே விலகணும். இல்லையே ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறதே இந்த நாட்டுக்கு எது நல்லதுங்கிறது தானே ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை தவிர Not நாம் driven by எல்லாரோடையும் dogmas. நான் உன்னோடையும் தள்ளியிருக்கேன் அவனோடையும் தள்ளியிருக்கேங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கிடையாது. எனக்கு எது நல்லதோ அதை என்னால் செய்ய முடியும், செய்வேன் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நம்ம கை அமெரிக்காவால் முறுக்கப்பட்டிருக்குங்கிற நரேட்டிவை மறுக்கிறீங்க. கிடையாது. அவன் கையை முறிக்கினா பேச மாட்டான். பேசுவதன் மூலமாகவே அது நடக்கலைங்கிறதுனால தான் அவன் நரேட்டிவ் செட் பண்ணுறான். இப்போ அமெரிக்கா இது பண்ண போது நம்ம எல்லா நாடுகளோடையும் நாம் வந்து வர்த்தக ஒப்பந்தம் பண்ண உடனே அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லாத வர்த்தக ஒப்பந்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அவங்களுக்கு. நாம் போய் கேட்டோம், கேட்கல. இந்த போர் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த போர் ரொம்ப நாளைக்கு போகாது. ஓ, ஆனால் ஒன்று என்னென்னா, அந்த கத்தாரை அடித்தது பெரிய தப்புன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அவங்க வந்து ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு, அதாவது மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவங்களே யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும். நிச்சயமாக 2 வாரம் இது தொடரும் என்று தான் தோன்றுது. போன 12 டே வார்லேயே கத்தார் ஒரு பர்ஃபமேட்டரி ஸ்ட்ரைக்ஸில் அடித்தாங்க. பட் இந்த முறை they have done very அப்போ அவங்க serious attacks. அடித்தது அமெரிக்கன் இதை மாத்திரம் தான் அடித்தாங்க. பேசஸ் மட்டும் தான் அடிச்சாங்க. இப்போ இவங்க பாப்புலேஷன் சென்டர்ஸ் எல்லாம் பெரிய குறி அந்த டிவைட் பெருகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதாவது சவுதி அரேபியா தலைமையிலான இஸ்லாமிக் ஈரானுடைய ரியாக்ஷன் ஷியா ரியாக்ஷன் மாதிரி ஆகிவிட்டது. அதனால அந்த சுன்னி ஃபீலிங் அதிகமாகிவிட்டது. பட் இன்னைக்கு இந்த ரெஜிம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தலை போயிருக்கலாம், ஆனால் அந்த ஈரானியன் டீப் ஸ்டேட் இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. டீப் ஸ்டேட்டுங்கிறது கிடையாது சார். ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாவது, அதுவும் வார் டைமில் உருவாவதுங்கிறது கஷ்டம். ஆனால் ஈரானுடைய அரசியல் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த வாரெல்லாம் முடிஞ்ச உடனே ஈரான் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் ஈரானுடைய இந்த ஸ்டேட்டில் அதுக்கு ஒரு பிடிப்பு இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். பட் அது சர்வைவ் ஆனாலே ஈரானுக்கு வெற்றி இல்லை. ஏன்னா இவர் கோலா வந்து ஆட்சி மாற்றத்தை அமைப்பு மாற்றத்தை வச்சிருக்காரு. இனிமேல் ஈரானால் வந்து முன் போல அவங்க இனிமேல் அணுகுண்டு தயாரிக்கிறதுங்கிறத மறந்துடும். முதல்லயே அவங்க அணுகுண்டு தயாரிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்டர்டேக்கிங் கொடுத்துருந்தாக்க அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவங்க கையில் அணுகுண்டு கிடைச்சதுன்னா முதல்ல அணுகுண்டு இஸ்ரேல் மேலே தான் விழுங்கிறது எல்லாருக்கும் தெரியல. எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். அப்போ நேச்சுரலி அவங்க அடிக்கத்தானே செய்வாங்க. பட் ஏன் சவுதி அரேபியா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வச்சாங்க? ஈரான் கையில் பாம் இருந்தாக்க பாம் இருக்க ஒரு ஆள் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அது தவிர இந்த கான்ஃப்ளிக்டை ப்ரமோட் பண்ணதே பல முறை ட்ரம்ப்புக்கிட்ட பேசி நீங்கள் ஈரான் அடிங்கன்னு சொன்னதே சவுதி அரேபியா. பட் அந்த இனத்தில் ஈரானுக்கும் நமக்கும் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பாகிஸ்தான் அணுகுவதில். அந்த கவுண்டர் வெயிட்டை நம்ம இல்லை எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவும் இருக்குது, இஸ்லாமில் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு இருக்குது, பாகிஸ்தானுக்குள்ள ஈரானுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. பட் ஒரு கவுண்டர் வெயிட்டாக நமக்கு பல நான் என்ன சொல்கிறேன், வீக்கான ஈரானோட நமக்கு கவுண்டர் வெயிட்டாக அது எப்படி இருக்க முடியும்? ஈரான் வீக்காகி கொண்டே போகிறது. ஈரான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுங்க, அது விஷயம் வேறு. ஈரான் பலவீனமாகி கொண்டே போகிறது. அது காரணம் என்னவென்றால் ஈரானை ஆளுகிறவர்கள் மக்களிடையே அவங்களுடைய ஆதரவை இழந்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அந்த 1500 வருஷத்துக்கு 1500 1500 1600 இருந்த ஒரு இஸ்லாமிக் வேல்யூஸே இன்றைக்கி வந்து நாம் நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறதே தப்பு. ஒரு கிளரிக்கல் ரூல் மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த போர் முடிவில்? அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஈரான் ஒரு பெக்யூலியரான ஒரு நாடு. அது கலாச்சார ரீதியாக சித்தாந்த ரீதியாக அது இஸ்லாமிய நாடு இல்லை, பர்ஷியன் கண்ட்ரி. அதுலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஐடென்டிட்டிலேயே. அதனால ஒரு குழப்பத்தில் இருக்க ஒரு நாட்டில் எதுவானா நடக்கலாம். நாம் வந்து இது வரைக்கும் இஸ்ரேலோட நாம் ஒத்து போகிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியா? ஏனென்றால் மற்ற நாடுகளும் அப்படி. இப்போது இஸ்ரேலோட சண்டை போட்ட நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட சமரசம் பண்ணிட்டாங்க இல்லையா? எகிப்துலேருந்து எல்லா நாடும். இப்போ அவங்க வந்து அப்ரஹாமிக் அவார்டு வச்சாங்க, இப்போ ஹெக்ஸகன் வைக்கிறாங்க. இஸ்ரேலோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மை அரேபிய நாடுகளுக்கே வந்த பிறகு நாம் இஸ்ரேலோட பார்ட்னர் ஆகிறதுல அது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி தானே. அது இன்னும் வலுப்பெறணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரீஜனல் வாரா மாதிரி இருக்கு. இது இன்னும் வைடன் ஆகும்னு நினைக்கிறேன். இது வாரே இல்லைங்கிறேன், இது ஒரு சச்சரவு தான். இது வார்ன்னு நான் ஏற்க மாட்டேங்க. நமக்கு வாருங்கிறது எப்போ நான் ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்களோ இதுதான் வார். நோ பூட்ஸ் அந்த யாரும் பண்ண போகிறது இல்லை, யாருக்கும் அந்த என்னது அந்த தாகம் இல்லை. இல்லை ஒரு ஏரியல் அட்டாக்ல ஒரு ஆட்சி மாற்றங்கிறது ட்ரம்ப் சொல்வது போல நடந்ததும் இல்லை. ஏரியல் அட்டாக் மூலமாக டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஒரு கண்ட்ரியினுடைய கான்ஃபிடன்ஸ் ஷேக் ஆகும், அதனுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும், அதனுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தான்
இந்த வம்பு வேண்டாம்னு நினைப்பாங்க. To say the least, Iranian regime, it will be a shadow of its former self. சந்தேகமே கிடையாது. இந்த வழியில் போக முடியாது அப்படிங்கிறது ஈரானியர்களுக்கு புரிந்து விட்டது, புரிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.